வணக்கம், வணக்கம், வணக்கம். ஒரு வழியாக 1 மாசம் நம்ம என்ஜாய் பண்ண வேர்ல்டு கப் ஃபைனலி முடிவுக்கு வந்துருச்சு. ஒரு விதத்துல எனக்கு உண்மையாவே ஒரு ரிலீஃபா இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் தூங்க போலாம் இனிமேலு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு வகையில திடீர்னுட்டு என்னடா இன்னைக்கு என்ன ஈவினிங் பண்றதுன்னு தெரியலையே! இனிமேலு மேட்சஸ் இல்ல. என்ன பண்றது? ஏதோ வாழ்க்கையோட ஒரு பெரிய கடைசி 1 மாசத்துல ரொம்ப என்கேஜ்டா இருந்தோம். என்டர்டெயின்மென்ட் வைஸ். என்டர்டெயின்மென்ட் வேல்யூ பயங்கரமா மிஸ் ஆயிருக்குது. ஸோ அதனால ஒன் ஃபைனல் வேர்ல்டு கப் வீடியோவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலுடைய ப்ரிவ்யூ பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கிறோம். போன வீடியோ நாங்க சாரி ப்ரிவ்யூ இல்ல ரிவ்யூ. ரிவ்யூ போன வீடியோ ஓகே. போன வீடியோ ப்ரிவ்யூல பயங்கரமான பேச்சுக்கள் நானும் பாலும். அதாவது எனி கிவன் டே மெக்கானிஸ்டர் அண்ட் என்சோ ஃபெர்னாண்டஸ் கேன் கோ டோ டு டோ வித் ராட்ரி அண்ட் ஃபேபியன் ரூயிஸ் ஒன்னு. இது எல்லாத்துக்கும் மேல the most danger of the most dangerous version of Messi is a Messi who has got nothing to lose அப்படின்ட்டுன்னு அது இது ஹூ அப்படின்ட்டு அப்படின்ட்டுன்னு பேசிட்டு இந்த அஹ், இந்த எந்திரன் படத்துல அந்த அந்த எந்திரன் சுத்தி அந்த இதெல்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த கத்திலாம் இருந்து ஆமாமா. காளிய மாதிரி அது உழுதவனே ஒரு பொண்ணு என்னாடி இது அப்படின்ற மாதிரி சீரியஸா நேத்து ஃபுல்லா என்னடா இதுன்னு தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன். நம்ம குதிச்சிருவோம் மேட்சுக்குள்ள. ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு முன்னாடி நீ என்ன மேட்ச் எப்படி போகும்னு நினைச்ச? உண்மையா சொல்லு. இல்ல நான் நான் ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நான் நேத்து ஓகே நம்ம லைவ்ல பார்த்த இந்த எல்லாருக்கும் தெரியும். நான் என்னோட ஆனிவர்சரி ட்ரிப் போயிருந்தேன். அங்க சீரியஸா சொல்றேன். நான் கேரளா போயிருந்தேன். அங்க ஒரு ரெசார்ட்ல பிரெடிக்ஷன் ஒரு போர்ட்ல எழுதி போடணும். ஓகே. நான் ஒரு ஒரு ரெசார்ட்ல தங்கினேன். ஒரு 50 to 55 காட்டேஜஸ் இருந்துச்சு. ஒரு 40 to 45 மெம்பர்ஸ் ஆ நம்ம ஸ்பெயின் ஆனாங்க. பிரெடிக்ஷன் எழுதி போடலாம் போர்ட்ல. அர்ஜென்டினாவா, ஸ்பெயினா, வாட் இஸ் கோயிங் டு பி த ஸ்கோர் அப்படின்னு. யூ வோன்ட் பிலீவ் நான் யோசிச்சேன். யோசிச்சு நான் இந்த இந்த வேர்ல்ட் கப்ல என்னென்னலாம் கோஇன்சிடென்சஸ்ன்னு யோசிச்சேன். ஃபர்ஸ்ட் கேம் சவுத் ஆப்பிரிக்கா வர்சஸ் மெக்சிகோ, அதுவே 2010 மிரர் சேம் டேல ஆரம்பிச்சிச்சு. கரெக்டா? அண்ட் இங்க மெக்சிகோ அத ஹோம் கண்ட்ரி. அங்க ஆரம்பிச்சு ஃபைனல்ல ஸ்பெயின் 1-0 ஜெயிப்பாங்க. 2010ல. ஸோ 2026லயும் அப்படிதான் நடக்கும். ஹிஸ்டரி வில் ரிப்பீட் இட் செல்ஃப் அப்படின்னு நான் நினைச்சேன். நான் 1-0 எழுதினேன். அண்ட் கன்சிடரிங் பை ஸ்பெயினோட டிஃபென்ஸ் எல்லாம் வச்சு நான் 1-0 எழுதினேன். ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ ரோட் 1-0. நான் சொல்றேன், நீ நம்ப மாட்டேன். நீ எப்படி சொன்னியோ அது மாதிரி தான் த ஹோல் வேர்ல்ட்ஸ் பெர்செப்ஷன் வாஸ். அவுட் ஆஃப் 40 per se, ஒரு 25 வேர் இன் சப்போர்ட் ஆஃப் அர்ஜென்டினா. 3-2, 3-1, 4-0. So your expectation was not wrong. ஆனா no one expected such a massacre from Spain. சீரியஸா சொல்றேன். இட் வாஸ் டெமாலிஷன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எனக்கு இது ஒரு 5th வேர்ல்ட் கப் ஃபைனலா நான் பார்த்ததுல this was the most one-sided. With all due respect to what happened yesterday, this was the most one-sided, and this match should have ended in the 90th minute. ஆனா ஸ்பெயின் were very wasteful. அதனால எக்ஸ்ட்ரா டைம் போச்சு. பட் நெவர் டிட் இட் லுக் லைக் அர்ஜென்டினா வில் ஸ்கோர் ஆர் வில் காஸ் எனி ட்ரபிள் டு ஸ்பெயின் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நீ உன்னோட நீ ஃபர்ஸ்ட் 15 minutes ஆஃப் த கேம் பார்த்த பிறகு யூ குட் சென்ஸ்ல லைக் எக்ஸப்ட் ஃப்ரம் தட் ஒன் மெஸ்ஸி டிஃப்ளெக்ட் ஆகி போனது யூனாய் சீமன் தட்டி விடுவான். அதை தவிர நம்ம யூனாய் சீமனை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு பார்க்கவே இல்லை. ஹாஃப் டைம்ல தான் யூனாய் சீமனை பார்த்தோம். தட் வாஸ் த லெவல் ஆஃப் அட்டாக். நீ எப்படி பார்த்த? நான் ஃபர்ஸ்ட் 10 minutesல ஐ குட் சென்ஸ். ஓகே, நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருந்தீங்க, வித்தவுட் கமெண்ட்ரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்க. பட் ஈவன் த கமெண்டேட்டர்ஸ் பீட்டர் ட்ரூடி எல்லாம் பண்ணி அவன்லாம் கூட தேவர் ஸ்டன் லைக் லுக்கிங் அட் த லெவல் ஆஃப் டாமினேஷன் ஆஃப் ஸ்பெயின். நீ எப்படி பார்த்த? எனக்கு இப்ப வரப்போகுது இப்ப வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் பிரேக்கு அப்புறம் இனிமேல பார்க்க போறீங்களா ஆட்டத்தை அப்படின்னு நினைச்சேன். ஆஃப் டைம்ல அவனுக்கு மேல பாடிட்டு இருக்கும் போது ஸ்கலோனி கிழிச்சிட்டு இருப்பான்னு நினைச்சிட்டு இது இப்ப பாருங்களா அப்படின்னு பார்த்தேன். 75th மினிட் அந்த ஆஃப் டைம் முடிச்சிட்டு அந்த 50வது நிமிஷத்துலனா லைட்டா இல்ல பயங்கரமா ஓகே இனி இனி கதம் மோகையா இந்த மேட்ச் இஸ் பியாண்ட் ரிடம்ஷன் அப்படின்னு தோணுச்சு. நான் ஒரு பியோர் அர்ஜென்டினா ஃபேனா நான் சொல்றேனே, நேற்று ஸ்கிரீனிங் எல்லாம் போலான்னு சொல்லிட்டு பயங்கரமா அது 2 மணி நேரத்துல யோசிச்சு வச்சுட்டு இருந்தேன்.
சரி அதுக்கப்புறம் லைவ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். எனக்கு உண்மையாவே சந்தோஷமா இருந்தது. நல்ல வேளை ஸ்க்ரீனிங்லாம் போல அப்டின்ட்டுன்னு. ஏன்னா, அந்த நம்ம டிஃபீட்ட வந்து ப்ராசஸ் பண்றதுல நெறைய ஸ்டேஜஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு மன கஷ்டம் இருக்கும். மன கஷ்டத்துக்கு அப்புறம் வந்து ஒரு என்னடா நடக்குதுன்ற ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாரி சிரிப்பு வரும். ஓகேயா? இது என்னடா நடக்குது அப்டின்ட்டுன்னு. அண்ட் ஃபைனலி இந்த நாய்ங்களுக்கு இது தேவதான்டா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும்ல. நான் சீரியஸா அந்த 45த் மினிட்லருந்து அந்த 120த் மினிட் வரையும் அதுதான் எனக்கு தோணுச்சு. நான் நைட்டு தூங்க போம்போது எனக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் டிஸ்பிலீஃபோ, டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்ல. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஸ்பெயின் அப்சல்யூட்லி டிசர்வ்ட் இட். ஃபுட்பால் ஹஸ் வான் அண்ட் அர்ஜென்டினா பை லக்ல ஏதாவது ஒரு கோல் அடிச்சு வின் பண்ணியிருந்தாங்க அப்டின்னா, இட் வுட் ஹவ் பீன் அ எப்படி சொல்றது? ஒரு பெரிய டிஸ்கிரெடிட் டு த கேம். ஏன்னா, அப்சல்யூட்லி. வருஷம் ஃபுல்லா நம்ம வந்து ஆன்டி ஃபுட்பால்க்கு அகைன்ஸ்டா பேசிட்டு இருக்கிறோம். ஃபுட்பால் இஸ் கோயிங் பேக்வர்ட்ன்னு பேசிட்டு இருக்கிறோம். அது எனக்கு புடிச்ச டீம் ஆடுனாலும் அது தப்பு தான். கரெக்ட். அண்ட் கம்மிங் ஃப்ரம் அ டீம் லைக் சல்யூட், சல்யூட். அர்ஜென்டினா கம்மிங் ம். ஃப்ரம் அ டீம் லைக் அர்ஜென்டினா, என்னால அத அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஏன்னா, சீரியஸா நான் சொல்றேன். அந்த மெக்காலிஸ்டர் அண்ட் என்சோ பெர்னாண்டஸ் உடைய ஒரு மினிட் ஆஃப் ஸ்டூபிடிட்டி அப்சல்யூட்லி ரூயின்ட் த கேம். இது ஒரு பக்கம். பட் திஸ் கான்வர்சேஷன் வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் கான்வர்சேஷன் ஷுட் நாட் பி அபவுட் அர்ஜென்டினா. ஏன்னா, ஸ்பெயினோடைய வண்டர வந்து நம்ம எல்லாருமே அர்ஜென்டினா பத்தி பேசுறதுனால டிஸ்கிரெடிட் பண்றோம். ஏன்? நான் இந்த மாரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நான் ஒரு ஃபைனல்ஸ்ல நான் பார்த்ததே இல்ல. 2008 2010 ஸ்பெயினே கூட பயங்கரமா கஷ்டப்பட்டு நெதர்லாண்ட்ஸ் வந்து அந்த ராபன் அந்த கோல் அடிச்சிருந்தான்னா, வேற கரெக்ட். மாரி ஆயிருந்திருக்கும். கரெக்ட்டா? ம். அந்த மாரி ஒரு கிளியர் கட் சான்ஸ் கூட அதாவது அர்ஜென்டினாவ மூச்சே விட விடல. அப்சல்யூட்லி. மூச்சே விட முடியல. அர்ஜென்டினா ஃப்ளஸ்டர்ட் என்ன பண்றதுன்னு தெரியாத மாரி ஒரு டாமினேஷன். அண்ட் ராட்ரி வந்து ஹி ஹி வாஸ் எப்படி சொல்றது? நம்ம மெஸ்ஸி, ரொனால்டோ பத்தி பேசும்போது ஃபுட்பாலே அவங்கள சுத்தி இருக்கும்போது ஃபுட்பால் அவங்களுக்கு மட்டும் ஸ்லோ ஆகும். அவங்க வந்து ஒரு ஃப்ளோ ஸ்டேட்ல இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ம். ராட்ரியோட கேம் வாஸ் ஜஸ்ட் லைக் தட். மெஸ்ஸிய போட்டு மடக்குறான், மெக்காலிஸ்டர போட்டு மடக்குறான், என்சோ பெர்னாண்டஸ போட்டு மடக்குறான், கவுண்டர ஸ்டாப் பண்றான், ஃபவுல வாங்குறான், ஃபவுல் தர மாட்டேங்கிறான். அப்படியே ஸ்பெயின டிக் பண்ண வச்சுட்டு இருக்கான். ஒரு ஒரு பிரைமான ஒரு ஒரு எலிட் மிட்ஃபீல்டர். நான் நான் சீரியஸா சொல்றேன். எனக்கு இனியஸ்டா, ஜாவி அவங்களெல்லாம் பார்த்திருக்கேன். பட் அந்த டைம் ரொம்ப ஏர்லி ஃபார் மீ டூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபுட்பால். பட் இது திஸ் வாஸ் அ மாஸ்டர் கிளாஸ் ஃப்ரம் ராட்ரி அண்ட் அப்சல்யூட்லி. ஸ்பெயின். இல்ல எனக்கு ஆம், நீ நீ டச்சிங் அப்பான் ராட்ரி, நீ ராட்ரி சொன்னது எனக்கு பர்சனலா திஸ் மே பி எ கிளவுன் ஒப்பீனியன். ஆனா எனக்கு ஹி ஹஸ் சர்பாஸ் ஜாவி அண்ட் இனியஸ்டா அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன் அப்படின்னா, ஜாவி அண்ட் இனியஸ்டா வர் பவுண்ட் பை சிஸ்டம்ஸ். ஸ்பெயின்லயும் வந்து இஃப் தே பிளே த பார்சலோனா சிஸ்டம் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் தே டாமினேட்டட். ஆனா இங்க ஹி பிளேட் அட் அட்லெட்டிகோ, ஹி பிளேட் அட் சிட்டி அண்டர் பெப் சிஸ்டம், காட் அன் ஏசிஎல், கேம் பேக். அதுக்கப்புறம் வந்து வேர்ல்ட் கப் டீம நோ ஒன் கேவ் தெம் அ ஃபேர் சான்ஸ் டு பி வெரி ஹானஸ்ட். ஏய் ஓகே. நான் பண்ணேன். இல்ல இல்ல என் அப்படி ப்ரெடிக்ஷன்ஸ்ல சொல்லடா. ஸ்பெயின் தான் வின்னு. இல்ல 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 நாட் டிஸ்கிரெடிட்டிங் யூ, பட் இஃப் யூ ஹேட் ஆஸ்க் 10 பீப்புள்னா ஒருத்தன் ம். சொல்லியிருப்பான் ஸ்பெயின், 5 பேர் அர்ஜென்டினா சொல்லியிருப்பான், 4 பேர் போர்ச்சுகல் சொல்லியிருப்பான். கரெக்டா? ஸோ பிரிங்கிங் அன் அண்டர்டாக் டீம் அண்ட் நீ அவங்க கடந்து வந்த பாதையை பாரு, அந்த ஃபிக்ஸ்டர்ஸ் எடுத்து பாருடா. தே பீட் பிரான்ஸ், தே 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 போர்ச்சுகல். பீட் சூப்பர்லேட்டிவ் டீம்ஸ். போர்ச்சுகல் இவங்க எல்லாரையும் லைக் தேவ் ஜஸ்ட் பிரஷ்ட் அசைட். கரெக்டா? அப்படி வந்து ஒரு டோட்டலான ஒரு கேப்டன் மெட்டீரியல் லைக் ராட்ரி என்ன பொறுத்த வரைக்கும் ஹேஸ் சர்பாஸ்ட் போத் ஜாவி அண்ட் இனியஸ்டா அப்படிங்கிற மாதிரி. ஹி இஸ் நாட் பவுண்ட் பை சிஸ்டம்ஸ். லைக் he is now the greatest midfielder of my generation அப்படிங்கிறது of last 20 years அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு டேய் டேய் டேய். what do you இங்க பாரு, he has இங்க completed பாரு, club football, he has completed. பெப் குவார்டியாலா சிஸ்டமும் பார்சிலோனா சிஸ்டமும் ஒண்ணுதான். அத்லெட்டிகோ மேட்ரிட்ல இவ ரொம்ப ஒரு பிரீஃபான பீரியடா விளையாண்டான். கரெக்ட். ஸ்பெயினும் கிட்டத்தட்ட பெப் குவார்டியாலோட சிஸ்டம் மாதிரி தான் விளையாடுது. சோ சிஸ்டம் வைஸ் எனக்கு தெரிஞ்சு பெரிய சேஞ்ச் எல்லாம் இல்ல. ராட்ரி வந்து உண்மையாவே டாப் கிளாஸ் பிளேயர். who இனியஸ்டா who would you put above ராட்ரி? நீ அதை மட்டும் எனக்கு சொல்லு. ஆப்வியஸா இனியஸ்டா. கண்டிப்பா இனியஸ்டா இஸ் a டிஃபரெண்ட் பிரீட்ரா. இனியஸ்டாவோட ராட்ரிய நம்ம எல்லாரும் பாக்குறோம் டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ்க்கு. ஃபார் கேம் டிஃபென்சிவ் கான்ட்ரிபியூஷன்ஸ் இல்ல. அந்த கேம் ரன் பண்றதுக்கு கரெக்ட்டா?
இனியஸ்டா கிட்டனா உனக்கு ஸ்கோரும், உனக்கு கோல்ஸும் கிடைக்கும், அசிஸ்டும் கிடைக்கும். உனக்கு அந்த கேம் ரன் பண்ற கெப்பாசிட்டியுமே Rodri has scored in இருக்குது. Champions League final. Champions League final for டேய் City's first. எப்பயாவது டேய் ஸ்கோர் பண்றதும் இனியஸ்டா வந்து ஸ்கோர் பண்றது டேய் எப்பயாதா? நோடா. நோ. ஐ திங்க் இது வந்து லெட் இட் பி ஃபார் த டிபேட் ஃபார் த கமெண்ட்ஸ். நான் சீரியஸா சொல்றேன். ஃபார் மீ எனக்கு ராட்ரி இஸ் த கிரேட்டஸ்ட் இன் த லாஸ்ட் 15 இயர்ஸ் வித்வுட் அ டவுட். தேர் ஹஸ் பீன் க்ரூசஸ், தேர் ஹஸ் பீன் சாவி, இனியஸ்டா, எவ்வளவு பிளேயர் இருந்தாலும் ஐ திங்க் ஃபார் மீ ஹி ஹஸ் சர்பாஸ் எவ்ரிவன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது பர்சனலா. அந்த 2008 ஸ்பெயின் ரீச் பண்ண அளவுக்கு இவங்க இன்னும் ரீச் பண்ணல. சோ ப்ராபபிலி தே வின் அனதர் they இதுனா have won பார்க்கலாம். Euros, நேஷன் லீக் ஜெயிக்கல, தோக்கல. ஃபைனலிஸ்ட். பட் சாம்பியன்ஸ் லீக் இட் இஸ் சிமிலர் டு வாட் இன்னும் ஒரு அந்த யூரோஸ் ஜெயிச்சா ஸ்பெயின் they would. அந்த ஸ்பெயின் 67 மேட்ச்ல 61 மேட்ச் வின் பண்ணானுங்க. ஓகே 6 மேட்ச் டிரா, ஒரு மேட்சோ எவ்வளவுதான் லாஸே ஆகணுங்க. 5 மேட்ச் டிரா, ஒரு மேட்ச். பார்க்கலாம். இந்த ஸ்பெயின் வளர்றதுக்கு இன்னும் நிறைய தேர் ஸ்டில் நாட், என்ன பொறுத்தவரை இந்த ஸ்பெயின் தேர் நாட் தேர், பட் எல்லா சைன்ஸுமே இருக்கு. ராட்ரி இஸ் கிரேட் மிட்ஃபீல்டர், பட் எனக்கு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன். ஏன்னா வந்து கன்சிஸ்டன்சி எல்லாமே மேட்டர்ஸ். எனக்கு ஒன்னு வந்து டெஃபினட்டா நான் ராட்ரி கிட்ட வந்து டிஃபரெண்ட்னா இஸ் பிளேட் இன் மோர் ஒரு பிசிக்கலான பிரீமியர் லீக்ல விளையாண்டும் சஸ்டெயின் பண்ணிருக்கிறான். அண்ட் அதெல்லாம் ஒரு பாயிண்டர்ஸ் இருக்கு. பட் சரி, இன்னொரு கேக்குறேன். சாரி, ஒரு இந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு என்னோட துப்பறிவாளன் மைண்ட் வந்து ஒண்ணு சொல்லிச்சுரா. ஓகேவா? லெட்ஸ் நாட் கெட் இன்டு பாலிடிக்ஸ். ஆனா தமிழ்நாடு இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியோட கலர் என்ன? இல்ல சொல்றது கேள். ஐ வில் பில்ட் அ ரேஷனல். அவங்களோட கட்சி கொடியோட கலர் என்ன? மஞ்சள் பிளஸ் சிவப்பா. இந்த வருஷம் ஐபிஎல் யாரு ஜெயிச்சா? ஆர்சிபியோட கர்நாடகாவோட கொடி என்ன? ஓகேவா? சோ அங்க இருந்து நீ பார்த்தம்போது ஸ்லைட்டா வந்து யூனிவர்ஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்துட்டு இருந்துச்சு. ஓகே ஸ்பெயின் ஜெயிக்க போறாங்க இந்த வேர்ல்ட் கப். we were ignoring the signs. another unnecessary start for the day மக்களே. இத அப்படியே நீங்க இக்னோர் பண்ணிருங்க. பட் ஆனா நான் ஒன்னு கேக்குறேன். அர்ஜென்டினா என்ன வித்தியாசமா பண்ணியிருந்திருக்கணும்? அர்ஜென்டினா தில்லுக்கு துட்டுன்னு ஆடி இருக்கணும். லைக் ஓகே இன் ஒன் வே ஸ்பெயின் சஃபகேட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் 25 மினிட்ஸ் யுவர் டீம் இஸ் சஃபரிங், தே ஆர் ஆன் த பேக் ஃபுட். 25 மினிட்ஸும் அந்த ஃபர்ஸ்ட் ஹைட்ரேஷன் பிரேக் வரைக்கும் தே டிடன்ட் ஹேவ் அ ஸ்னிஃப். அப்படிங்கிற பட்சத்தில் சம் சிஸ்டம் சேஞ்ச் குட் ஹேவ் டன். மிட்ஃபீல்ட் ஓவர்லோட் பண்ணிருக்கலாம், இல்ல லைக் இன்னொரு ஸ்ட்ரைக்கரை கொண்டு வந்திருக்கலாம். பிகாஸ் நிக்கோ கொன்சாலஸ் மூச்சு விட முடியலடா. ஃபர்ஸ்ட் கேம் ஆஃப் த டோர்னமெண்ட் டைரக்டா ஃபைனல்ஸ்ல போறான்னா யூ குட் சி இட் வாஸ் a மிஸ்டேக். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. ஸோ ஸ்கலோனி சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் வை டிட் நாட் ஹீ திங்க் ஆஃப் சேஞ்சிங் தி சிஸ்டம்? வை டிட் ஹீ ஹாவ் டு வெயிட் டில் ஹாஃப் டைம்? எனக்கு அந்த மாதிரி லைக் ரொம்ப பாசிவா இருந்தாங்கன்னு தோணுச்சு அர்ஜென்டினா. ஸ்பெயின் வேர் லைக் எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஆஃப் அர்ஜென்டினா அப்படிங்கிற மாதிரி. லைக் அவங்க ஒரு வேர்ல்ட் சாம்பியன்ஸோட ஆடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபியரே இல்லாம, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டீமோட ஆடுறாங்க அப்படிங்கிற ஃபியரே இல்லாம ரொம்ப தில்லுக்கு துட்டுன்னு ஆடினாங்க ஸ்பெயின். எனக்கு என்னன்னா நேற்று வந்து ஐ திங்க் ஸ்பெயினோடைய வீக்னஸ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றதுக்கு அர்ஜென்டினா கிட்ட ஆர்சனல் இல்ல, அதாவது பவர் இல்லைன்றதுதான் இது ரொம்ப ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா ஸ்பெயின் வந்து பாசிங் லைன்ஸ் கட் பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அவனுங்க வந்து அவ்வளவு ஹையா ப்ரெஸ் பண்றாங்கன்னு தெரியும். அண்ட் எனி பேசிக் ஃபுட்பால் ஒரு ஹை ப்ரெஸ்ஸை எப்படி பீட் பண்ண முடியும் உன்னால? யூ கேனாட் பாஸ் த்ரூ தெம். நீ லாங் பால்ஸ் போட்டு தான் பீட் பண்ண முடியும். உனக்கு லாங் பால் போட்டு விளையாடுறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சென்டரான ஒரு சென்ட்ரல் ஃபிகர் வேணும். ஆர் விங்ஸ்ல வந்து ஒரு பயங்கரமான பேஸ் வேணும். கரெக்டா? இது ரெண்டுமே அர்ஜென்டினா கிட்ட இல்ல. ஸோ அங்கேயே வந்து அவுட்டு. ரெண்டாவது, நீ எப்படி வந்து மேட்ச் பண்ணணும் இந்த மாதிரி ஹை ப்ரெஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஈக்குவலா நீ ஒர்க் பண்ணணும். அதாவது அவன் வந்து உன் ஸ்பேசஸை பிளாக் பண்றான் அப்படின்னா நீ அவனோட எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்ணி நீ ஸ்பேசஸ் கிரியேட் பண்ணணும். நான் எனக்கு அங்கதான் வந்து என்சோ பெர்னாண்டஸ் அண்ட் மெக்காலிஸ்டர் மேல அவ்வளோ ஒரு வெறுப்பு. ஏன்னா அதாவது ஒரு பேசிக்கான ஒரு பேட்டர்ன் தான் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருந்தேன் நான் மேட்ச்ல. கோல் கீப்பர் லாங்கா அடிக்கிறான். ஏன்னா ஓகே லாங்கா தான் அடிச்சாகணும், வேற வழியே இல்லை. ஹெட்டர் வின் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஓகே பால் வருது,
ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா பால் வந்தாலுமே ஒரு ஸ்கிராப்பியான கேம் தான். கோல் கீப்பர் வரையும் போக மாட்டேங்குது. Correct. கோல் கீப்பர்ல இருந்து ஒரு 20 யார்ட்ஸ் முன்னாடியே அர்ஜென்டினா பால் எடுத்துடுறாங்க. அர்ஜென்டினா கிட்ட அந்த பால் எடுத்த உடனே அர்ஜென்டினா என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா ஸ்பெயின் பிரஸ் பண்ணுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா மெக்காலிஸ்டரும் என்சோ பெர்னாண்டஸும் கொஞ்சம் கேமை கண்ட்ரோல் பண்ணிருக்கணும், கேமை ஸ்லோ பண்ணிருக்கணும். டீம் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இன்னும் மூவ்மெண்ட் காட்டியிருக்கணும். ஏன்னா வந்து ஹைட் இல்ல, பிசிக்காலிட்டி இல்ல, அர்ஜென்டினாக்கு ஸ்பீட் இல்ல. சோ வேற எப்படி எனக்கு இதெல்லாம் தான் ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்டா இருந்தது. நிறைய பேர் சொல்றாங்க இங்கிலாந்து வந்திருந்தா வந்து இங்கிலாண்டே பெட்டரா ஆடி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஹானஸ்டா அப்படி அப்படி எனக்கு தெரியவே இல்ல. ஏன்னா வந்து நீ நினைச்சு பாரேன், மெக்காலிஸ்டர் என்சோ பெர்னாண்டஸ் மாதிரி கிரியேட்டிவ் மிட்ஃபீல்டருக்கே வந்து இந்த இந்த தகுதி அப்படின்னா, நீ எலியட் Declan ஆண்டர்சன், Rice, ரைஸ் alien. 2 பேரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்க முடியும்? சோ இல்ல, there ஐ is no திங்க் space of ifs and buts. Argentina were deserved winners in the semi-finals. கரெக்டா? So it was not ஆமா ஆமா ifs and buts சொல்லி நமக்கு பிரயோஜனம் இல்ல. But I want to ask you, what do you think of the disallowed goal? எனக்கு நிஜமாவே என்ன ரீசன் புரியலடா. எனக்கு அது புரியவே இல்லை. நான் லைவ் ஸ்ட்ரீம்ல சொன்னேன். ம். தட் வாஸ் ரொம்ப சாஃப்ட். நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வேற ஆங்கிள் காட்டினாங்க. சில பேர் ட்விட்டர்ல ம். பார்த்துட்டு ஃப்ரண்ட் ஆங்கிள் இருந்து அவன் காலை வந்து மிதிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் பார்க்கல இன்னும். நான் சோஷியல் மீடியாவே ஆக்சுவலி நான் போவே இல்லை. இன்னைக்கு வந்து நேற்று நைட்ல இருந்து இன்னைக்கு மதியானம் வரையும் ஈவினிங் வரையுமே அந்த ரீல் இப்போ புதுசா போட்டதுக்கு மட்டும் தான் நான் போனேனே தவிர ஐ வாஸ் வெரி ம். எப்படி சொல்றது, எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி மண்டை எதுக்கு கோளாறு ஆயிட்டுன்னு சொல்லிட்டு போனேன். பட் நானும் பால் 2 பேருமே லைவ் ஸ்ட்ரீம்ல சொன்னோம், எதுக்குடா கேன்சல் பண்ணானுங்க. எனக்கு ரொம்ப சாஃப்டா இருந்தது, லூசு தனமா இருந்தது ஆக்சுவலி. பட் ரெஃப்ரிங் பத்தி என்ன நினைக்கிறேன் இந்த மேட்ச்ல? I think McAllister was very lucky to at least not get one booking. அப்படிங்கிறது எனக்கு ஃபீல் ஆச்சு. என்சோ ஃபெர்னாண்டஸ் டிசர்வ்ட் ரெட். I have no questions over that. அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பாரடைஸ் shouldn't have finished the game. இப்படிதான் நான் பார்த்தேன். லைக் ஸ்பெயின்ல கூட ஒருத்தனும் எல்லோ கார்டு வாங்கவே இல்லையே, அதை பத்தியே சொல்ல மாட்டேங்கிற. ஸ்பெயின்ல எவ்வளவு ஃபவுல்ஸ் பண்ணாங்க, அர்ஜென்டினால எவ்வளவு ஃபவுல்ஸ் பண்ணாங்க, அது மேட்டர் இல்லல. சி நீ வந்து சரி tell me instances where Spain deserved yellow card. ராட்ரியே 2 கவுண்டர் ஸ்டாப் பண்ணா, புல் பண்ணி கவுண்டர் ஸ்டாப் பண்றது டேய், எல்லோ டேய், கார்டு டேய். இல்லையா? இல்ல நீ ஃப்ளோ ஆஃப் தி கேம்ல பார்க்கணும். It depends on the position on the pitch. It's like Messi Position- வந்து own near his own D box ல இருந்து ரன் பண்ணும்போது he is the only one. There's no one forward. மெஸ்ஸிக்கு வேற 2 சைடுமே ரன்னர்ஸ் இருந்தாங்க மெஸ்ஸியை சுத்தி. ஓகேயா, எவ்ரி டே அண்ட் நைட் பிரீமியர் லீக்ல தட்ஸ் a bloody yellow ப்ரொவைடட். அதுக்கு முன்னாடி அர்ஜென்டினாக்கு அதே மாதிரி சிமிலர் கவுண்டர்ஸ் பிளாக் பண்ணதுக்கு எல்லோ கிடைச்சது லிசாண்ட்ரோ மார்டினஸ்க்கு. ஓகேயா, அதுதான் நான் பாயிண்ட் பண்றேன். அது ஒண்ணு. Lisandro Martinez was a defender attacking near Spain's D box. Messi was near Argentina's D box. ஸ்பெயின்ஸ் டி பாக்ஸ்லாம் இல்ல. டி பாக்ஸ்ல இருந்து ஒரு 30 யார்ட்ஸ் ஆஃப் லைன்ல இருந்து ஒரு 10 யார்ட்ஸ்க்கு முன்னாடி தான் அவன் அந்த ஃபவுல் பண்ணான். நீ போய் மேட்ச நீ பாரு. சோஷியல் அது மீடியால போய் மட்டும் இல்ல. பாரு. சீரியஸா சொல்றேன். சோசியல் மீடியால மேட்ச் பாக்குறதா சோசியல் மீடியால என்ன பாக்குறது? எனக்கு என்னன்னா வந்து அர்ஜென்டினாக்கு கிடைச்ச எல்லா ஃபவுலும் கரெக்ட் தான். ஸ்பெயினுக்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்பெயின் அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு 1 or 2 பீப்புளுக்கு எல்லோ கார்டு டிசர்விங்கான டேக்ல தான் இருந்தது. ஸோ ஒரு சில டைம்ல. பட் கிறிஸ்பால், நான் சத்தியமா சொல்றேன், you are the only person arguing in favor of Argentina. நான் சீரியஸா நான் சொல்றேன். அர்ஜென்டினாக்கு ஃபேவரா நான் சொல்லவே இல்லையே. நான் இல்ல என்ன இல்ல சொன்னேன், அர்ஜென்டினா Spain should deserved have all got an cards yellow தான் சொன்னேன். cardனு ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தங்க நான் சொல்லி கேக்குறேன். நான் சீரியஸா சொல்றேன். ஸ்பெயின் எத்தனை ஃபவுல் பண்ணாங்க? ஸ்டாட்ஸ் எடுத்து பாரு. நீ ஸ்டாட்ஸ் எடுத்து பாரு. ஸ்பெயின் எத்தனை ஃபவுல் பண்ணாங்க? ஃபவுல்ஸ் கிரியேட்டட். நீ அத்தனை ஃபவுல் பண்ணியும் நீ ஸ்பெயின் வந்து டஸ் நாட் டிசர்வ் 1 yellow கார்டு நீ சொல்ற. கரெக்டா? Absolutely. Yes. நீ வந்து எக்ஸ்ட்ரா டைம்ல அத்தனை ஃபவுல் வாங்கி தந்தாங்க. கரெக்டா? அத்தனை ஃபவுல் சேலஞ்சஸ். அதுல ஆமா. ஒண்ணு கூட எல்லோ கார்டு இல்ல. அது வந்து கேம் ஃப்ளோ ஸ்டாப் பண்றது. இது பயங்கரமான பார்ஷியாலிட்டியா இருக்குடா ராகுல். கொஞ்சம் நியாயமா இருக்கணும். இல்ல, ஓகே, we can leave it for the comments. என்ன பொறுத்த வரைக்கும் அப்படி இல்ல. உனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. நம்ம கமெண்ட்ஸ்ல கேட்போம். What do people feel about பாரடைஸ் என்ன மேட்ச் முடிச்சிருக்க கூடாது. எனக்கும் 100% நான் ஒத்துக்கிறேன். ஓகே, அவன் அது வந்து அவன் செகண்ட் ஹாஃப்லயே அந்த செகண்ட் டேக்கிளுக்கு எல்லோ கார்டு தந்துட்டு போயிருந்திருக்கணும். ஓகே, என்சோ பெர்னாண்டஸும் டிசர்வ்ட் எல்லோ தான். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் a stupidity for him to go against and shout at the referee. அண்ட் செகண்ட் ஒன் வந்து அது வந்து ஃபவுல், ஒத்துக்கிறேன். மை பாயிண்ட் இஸ் ஸ்பெயினுக்கும் ஒரு சில எல்லோ கார்ட்ஸ் கிடைச்சிருக்கணும், அது கிடைக்கல. பட் தட்ஸ் ஓகே. பட் மற்றபடி எனக்கு என்னன்னா ஸ்பெயினோட அட்டாக்ல வந்து எனக்கு ஒரே டிசப்பாயிண்டிங்கா இருந்தது, இந்த 90 மினிட்ஸ்ல முடிக்காம 120 மினிட்ஸ்
ஒட்டு. ஆனா நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். ஸ்பெயின் வந்து ஜெயிச்சதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான பிளாக் மேஜிக் இருக்கு. பிளாக் மேஜிக். மே யூசுவலி கேளு, அசோசியேட்டட் டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ். இது என்ன கேளு, புதுசா இருக்கு? கேளு. சொல்லு. போர்ச்சுகலோட சொல்லு. விளையாடும்போது நூனோ ஆ. மெண்டஸ் இன்ஜுரி. ம். ஓகே. பெல்ஜியமோட விளையாடும்போது கோர்ட்டுவா இன்ஜுரி. ஆமா. பிரான்ஸோட விளையாடும்போது சாலிபா இன்ஜுரி. கரெக்ட்டு. அர்ஜென்டினா விளையாடும்போது 2 சென்டர் பேக்குமே இன்ஜுரி. சோ, நீ சொன்னல யூனிவர்ஸ் ஒரு சயின்ஸ் ஸ்டார்ட்ஸ்ன்னு. கரெக்ட்டு. பாரு ஒரு அந்த பிளாக் சயின்ஸ்ல ஆட் மேஜிக்கும் பண்ண அப்படியே. இந்த சயின்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதனால வந்து இது வந்து நான் சொல்லல. இது வந்து நேத்து லைவ் ஸ்ட்ரீம்ல ஒருத்தர் சொன்னாரு. எனக்கு அப்பதான் யோசிச்சேன். ஆமாண்டா கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆமா. யா சோ பாத்தியா? இந் இ பாரு, இப்ப பாரு இந்த எண்ட் வந்து நம்ம வந்து யூனிவர்ஸ் நம்ம கிட்ட தான் சொல்லிட்டே இருக்கு. நம்ம உள்வாங்கிட்டு அத நம்ம வந்து சொல்லணும். பட் இன் ஆல் ஃபேர்னஸ் ஐ வில் மிஸ் த வேர்ல்ட் கப் டியர்லி. அடுத்த ஒரு 2 மாசத்துக்கு ஒண்ணும் இல்ல. தண்டகரமா அந்த டிரான்ஸ்ஃபர் நியூஸ வச்சு தான் நம்ம வந்து கன்டென்ட்ட கழிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரெண்ட்லிஸ் ஆரம்பிச்சிருமே. வருத்தகரமான டேய் ஆல்ரெடி யுனைட்டட் வந்து ஃப்ரெண்ட்லிஸ்லாம் ரெக்ஸம், அதாவது இந்த வேர்ல்டு கப் குழப்பத்துல யுனைட்டட் ரெக்ஸம் கிட்ட 1-0 தோத்தத பத்தி எல்லாரும் மறந்துட்டாங்க. அத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பேசலாம். பட் என்ன பொறுத்தவரையும் ஐ திங்க் ஃப்ரம் அர்ஜென்டினா ஒரு பிளேயர் வந்து ஷைன் பண்ணா அப்படின்னா அது எமி மார்டினஸ் மட்டும்தான். எனக்கு எமி மார்டினஸ் இல்ல, அந்த டிஃபென்ஸே நான் சொல்லுவேன் ஆக்சுவலி. எமி மார்டினஸ் ட்ரூ. எக்ஸ்ட்ராடினரி. அந்த யமாலோடைய அந்த ஃப்ரீ கிக் சேவ், அப்புறம் அந்த நீக்கோ வில்லியம்ஸ் ஹெட்டரு, அதுக்கப்புறம் அந்த 2-3 சேவ் ரொம்ப நல்லா பண்ணான். ஆஹ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா இந்த டிஃபென்ஸ் மேக் ஷிஃப்ட் டிஃபென்ஸ், அதுவும் ஆல்மோஸ்ட் 67th மினிட்ல 2 சென்டர் பேக்கும் காலி ஜாலி ஆமா. முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் நல்லா மெடினாவும் சரி ஆட்டோமெண்டியும் சரி தே ஃபாட் ரியலி வெல். பட் மெடினா, ஆட்டோமெண்டி, மார்டினஸ் இவனுங்களை தவிர வேற எவனுமே வந்து டிட் நாட் டிசர்வ், இன்க்ளூடிங் மெஸ்ஸி. ரைட். மெஸ்ஸி வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்டியோ செஷன் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனா ஆனா இன்னொரு ஒரு பாயிண்ட் வந்து ஒருத்தர் நேத்து லைவ்ல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. மெஸ்ஸி வந்து இருக்கிற டீம்ல மெஸ்ஸி பெர்ஃபார்ம் பண்ணலனா அந்த டீம் தோத்துரும் அப்படின்றதுக்கு இதோட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு. எவ்வளவு டிபெண்டா அர்ஜென்டினா மெஸ்ஸி மேல இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு. பட் யா ஓகே. லாஸ்ட். வில் அ அ ராட்ரி வந்து 2வது பேலன் டோர் ஜெயிப்பாரா? நீ என்ன நெனைக்கிற? எனக்கு வேர்ல்ட் தெரிஞ்சு கப் வின்னிங் கேப்டன் 2 டொமஸ்டிக் ட்ரோஃபீஸ். ஏன் சாய்ஸ் கேட்டா, ஆனா நம்ம இப்பவே வந்து இவன் யமால் தானே லீடிங்ல இருக்கிறான். யா 57% பேஸ்ட் ஆன் பெட்டிங். பேஸ்ட் ஆன் மோஸ்ட்லி பெட்டிங். அவங்க வந்து கரெக்டா வந்து அந்த பாலி மார்க்கெட்ல ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க, கரெக்டா பண்ணுவாங்க அனலிஸ்ட். பட் ஃபேர் நிறைய சான்சஸ் இருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு என்ன கேட்டா ஹாரிகேன் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து கோல்ஸ், ஓகே. அசிஸ்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ் ஃபினிஷ். ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு ஆனுவலா நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஹாரிகேன் வந்து ஒரு வெல் டிசர்விங்கான ஒரு கேண்டிடேட். யமால் வந்து ஐ டோன்ட் நோ, 2 ட்ராஃபி அண்ட் வேர்ல்டு கப் 3வது ட்ராஃபி. வேர்ல்டு கப்ல ஒரு கோல், ஒரே ஒரு கோலு. கிளப் சீசன் அஃப்கோர்ஸ் இஸ் ஹேட் அ குட் சீசன். பட் தெரியல. நீ சாம்பியன்ஸ் லீக் செமி ஃபைனல்ஸா பார்சிலோனா? சாம்பியன்ஸ் லீக் எங்க முடிச்சாங்கன்னு கூட தெரியல. பிஎஸ்ஜி, ஆர்சனல். பிஎஸ்ஜி போட்டாங்களா? எங்க போட்டாங்கன்னு கூட குவார்டர்ஸ் தெரியல. நினைக்கிறேன். இவனுங்க ம். போட்டானுங்க. அத்லெட்டிகோ மேட்ரிடோட குவார்டர்ஸ். ம். சோ ஓகே. எனக்கு ஐ திங்க் அப்ப லமால் எப்புட்றா? ஐ டோன்ட் திங்க் லமால் லமால் இல்லடா, இஸ் யமால். யூ எல்லாரும் லமால் பீட்டர் லமால். ட்ரூரி மாரி நேத்து சொல்றேன்டா. பீட்டர் ட்ரூரி வந்து லமால் லமால் லமால். யமீன் லமால்ட்டுன்னு கமெண்ட்ரி ஃபுல்லா சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு என்னடா, எனக்கு உண்மையாவே டவுட் வந்துருச்சுடா. லமால் தானா, லமாலா? ஒருவேளை நம்ம தான் தப்பா சொல்லிட்டு இருக்கோமா யமால்ட்டுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. பட் யா ஃபைனலி வந்து சரி உன்னுடைய இந்த இந்த பிளேயர் ஆஃப் தி இல்ல, இந்த வேர்ல்டு கப் உடைய டீம் ஆஃப் தி டோர்னமெண்ட்னா யார் யார் இருப்பா? எனக்கு கோல் கீப்பர் ஒசின்யா. ம். உனக்கு? எனக்கு யூ பூனாய் சிமியோன். யூனாய் சீமான். நான் வந்து ஒசின்யா ஃபார் த வால்யூம் ஆஃப் சேவ்ஸ் ஹி ஹி மேட் அப்படிங்கிற பட்சத்தில். ரைட் பேக் பெட்ரோ போரோ. பெட்ரோ போறவா? எனக்கு வந்து சரி ஓகே. நானும் பெட்ரோ போறவா. சென்டர் பேக், ரைட் சென்டர் பேக் குபாசி. சேம்.
லெஃப்ட் சென்டர் பேக். லெஃப்ட் சென்டர் பேக். ம். இல்ல நீ சொல்லு. நான் உங்களோட எனக்கு டிராவல் சாலிபா. பண்ணிக்கிறேன். சாலிபா. சாலிபா. ஓகே. ஏன்னா வந்து டு பி ஹானஸ்ட் ஐ செகண்ட் டோன்ட் ஹேவ். மோஸ்ட் டிஃபென்சிவ் ம். டீம் வந்து இதுதான் பிரான்ஸ். அண்ட் ஹி ஃபிரான்ஸா? வாஸ் வெரி குட். சாலிபா இல்லாத 2 மேட்ச்ல என்ன ஆச்சுன்னு நம்ம எல்லாமே பார்த்தோம். சோ ஓகே. எனக்கு சலீபா, வந்து சாலிபா. சலீபா. ஓகே. லெஃப்ட் பேக் எனக்கு நூனோ மெண்டஸ். எனக்கு வந்து ஒரு இல் கான்ட்ரோவர்ஷியலான எனக்கு ஸ்பென்ஸ். டின்யேவா? ஸ்பென்ஸ். ஜெட்ஸ் இங்கிலாந்தோட ஸ்பென்ஸ். ஸ்பென்ஸா? ஜெட் ஸ்பென்ஸ். ஓகே. ஆமா. ஸ்பென்ஸ். ஓகே. ஸ்பென்ஸ். மிட்ஃபீல்டர்ஸ் 3 பேர். எனக்கு டெஃபினெட்லி ராட்ரி ராட்ரி அண்ட் 1, பெல்லிங்ஹாம் ஃபிக்ஸ்டு. பெல்லிங்ஹாம் 1 ம். அண்ட் ஒலிசே. இன்னொருத்தன ஒலிசே இல்லடா. இன்னும் ஒருத்தன் ஞாபகம் வச்சிருந்தேன், நான் மறந்துட்டேன்டா. சரி, மிட்ஃபீல்ட் வரலாம் கடைசில. ஓகே. ஃபார்வர்ட்ஸ் வந்து எம்பாப்பே, கேன், மெஸ்ஸி. மெஸ்ஸி. ஓகே. அவ்வளவுதான். எம்பாப்பே லெஃப்ட், கேனு. ஆக்சுவலி ஆமா, மிட்ஃபீல்டர் ஒலிசே கரெக்ட். ஒலிசே. ஏன்னா வந்து ஃபினாமினலான ஒரு சீசன். 4-3-3 அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா ம். இதுதான். வேற யாராவது மிஸ் பண்ணிட்டோமான்னு தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மக்களே. புவாடி வந்து குட். மொராக்கோட புவாடி வந்து ஒரு பயங்கரமான கால் அவுட் இந்த ம். வேர்ல்டு கப்ல ஒண்ணு. அண்ட் மத்தபடி மெக்சிகோல அவன் பேர் மறந்துட்டேன். நான் அந்த கோல் ஸ்கோர் பண்ணுவான்ல, ஹிமெனஸ் இல்ல ஜூலாவா, இன்னொருத்தன். யூலாவோ 17 ஆ, 17 இயர் அவன்தான். ஓல்ட் கிட். அந்த பிரைடட் ஹெட் வச்சிருப்பானே, அவன் இல்ல. 17 அவன் ஹெட் அவன் இல்லடா. மெக்சிகோட டாப் ஸ்கோரர் அவன் தான். அவன் வந்து சூப்பரான ஒரு கால் அவுட் அட்டாக்கர்ஸ்ல. ம். டிஃபென்ஸ்ல வந்து மிட்ஃபீல்ட்ல வந்து ஒருத்தன் ஞாபகம் வச்சிருந்தேன், நான் கரெக்டா இப்பதான் மறந்துட்டேன். சாரி. பெராகுவேல எவனோ ஒருத்தன் பயங்கரமா பண்ணியிருந்தான்னு பார்த்தேன். சரி, ஃபைனலா என்னது? ஒசினியா. ரைட் பேக் வந்து போரோ, குபார்சி, சாலிபா. எனக்கு ஸ்பென்ஸ், ஸ்பென்ஸ் பெல்லி- ஓகே. பெல்லிங்ஹம், ஸ்பென்ஸ் டின்யா. பெல்லிங்ஹாம். பெல்லிங்ஹம், ராட்ரி, ஃபேபியன் ரூயிஸ் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். ஃபேபியன் ஓகே. எனக்கு, ஏன்னா 2 பேர் வந்து ஸ்பெயினோடைய மாஸ்டர் கிளாஸ். ஃபேபியன் ரூயிஸ் ஆர் ஒலிசே அந்த சைடு வச்சுக்கிட்டு, ஃப்ரண்ட் த்ரீல வந்து மெஸ்ஸி, கேன், எம்பாப்பே. ஓகே. அக்ரீட். இதுதான் என்னுடைய டோர்னமெண்ட் 11. கோச் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு? டெலஃபான்டியா? டெலஃபாண்ட். அவன் இன்டர்நேஷனல்ஸ் வந்தாலே அவன் கிட்ட வந்து ஏதாவது ஒரு ட்ரோஃபி கொடுத்துடலாம்டா. ஹி ஹஸ் பீன் a genius. லைக் அண்டர் 17ல இருந்து மிராக்குலஸா ஜெயிச்சுட்டு வந்துட்டே இருந்திருக்கான்டா அவன். லைக் அவனும் இட் டசன்ட் ஸ்டார்ட் தி ஜர்னி அவன் ஹியர். வந்து ஸ்கெலோனியோட டீச்சர் தெரியுமா? அவன் ஸ்கெலோனியோட டீச்சரா? ஆமா. வாவ். ம். ஆமா. சோ அதனால ஒரு பயங்கரமான, பட் அகைன் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து இந்த வேர்ல்டு கப்பை வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து த மோஸ்ட் என்டர்டெய்னிங் ஃபேக்டர் இந்த வேர்ல்டு கப் என்ன அப்படின்னா, கிரேசி ஸ்கோரிங்ஸ். கரெக்டா? நம்ம வந்து லாங் ரேஞ்ச் ஷாட் எல்லாம் பார்க்கல தான், ஒத்துக்கிறேன். பட் ம். எவ்வளவு கோல் பார்த்திருக்கோம் அண்ட் எவ்வளவு லாஸ்ட் மினிட் த்ரில்லர்ஸ் பார்த்திருக்கோம். முதல்ல வந்து இவ்ளோ ஒரு காம்படிட்டிவான டாப் ஸ்கோரிங் இது. அதாவது கேன், பெல்லிங்ஹம், மெஸ்ஸி, எம்பாப்பே அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெறித்தனமா அடிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. பிரேசில்ல வினிசியஸ் ஜூனியர் சூப்பரா விளையாண்டான். ஆம், அதுக்கப்புறம் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆல்சோ இந்த நியூ டீம்ஸ் பெர்ஃபார்மிங் இருக்கு தெரியுமா? கேபோ வர்டேவா இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன டீம்ஸ் வந்து அப்செட் பண்றது, அது சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அபவ் ஆல் நம்ம பார்த்து வளர்ந்த பிளேயர்ஸ் எல்லாருக்கும் ஒரு, ஐ திங்க் ஆல் Farewell. நெய்மார் ஃபேன்ஸா இருக்கட்டும், ரொனால்டோ ஃபேன்ஸா இருக்கட்டும், மெஸ்ஸி ஃபேன்ஸா இருக்கட்டும், எவ்ரி Modric. புல்ஷிட் ரைவல்ரி அசைட், ம். மாட்ரிச், நாயர், யாரா இருக்கட்டும், எவ்ரிதிங் அசைட், எல்லாரும் ஒரு ஒன் லாஸ்ட் டைம் பார்த்தோம் இவங்களோட ரிமெம்பரன்ஸுக்குன்னு சொல்லிட்டு இருக்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு இது கிடைச்சிருக்கும், மெமரிஸும் கிடைச்சிருக்கும். ஸோ வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நிறைய சர்ச்சைகள், பட் யூஎஸ்ஏ ஹாஸ் ஆக்சுவலி டெலிவர்ட் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் வேர்ல்டு கப் என்ன பொறுத்தவரை. ஏன்னா ஃபேன்ஸ் அட்டகாசம், இல்ல அட்டகாசமான. சோ மெனி பாசிட்டிவ் சைட்ஸ் டு பி. நம்ம நிறைய ஜெம்ஸ் அன்அர்த் பண்ணோம். நிறைய கண்ட்ரீஸ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹியர் பண்ணி என்ன சொல்றது, ஃபேரி டெய்ல் ஸ்டோரிஸ் அந்த மாதிரி நிறைய பார்த்து, லைக் நீ சொன்ன மாதிரி whoever came in as a superstar they perform. நீ ஹாலாண்ட்ல இருந்து எவனை எடுத்துட்டாலும் அதான் நீ சொல்ற, நீ யாரெல்லாம் சூப்பர் ஸ்டாரோ வந்தாங்களோ அவங்க எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா அட் சம் ஃபேசஸ் ஐ டிடன்ட் லைக் பாலிடிக்ஸ் கெட்டிங் இன்வால்வ்ட் இன் தி அது கேம். 100%.
ஸோ எனக்கு எனக்கு அதுதான் வந்து ஒரு பெரிய டிசப்பாயின்ட்மெண்ட். அண்ட் ஒண்ணு மட்டும் எனக்கு சுத்தமா நான் மன்னிக்கவே மாட்டேன். இது வந்து ஃபுட்பால்ல இந்த கல்ச்சர் வரவே கூடாதுன்னு நெனைக்கிறது. நேத்து ஹால்ஃப் டைம் ஷோல அந்த 27 நிமிஷத்துக்கு ஐயோ! ஒரு கிளவுனரி பண்ணாங்க. யாரையோ கூட்டின்னு வந்து என்னென்னமோ பாடியிருந்தானுங்க. எனக்கு சாதாரணமாவே யாரையுமே தெரியாது. நான் உட்கார்ந்து அப்படியே பார்த்துன்னு இருக்கேன். என்ன பேசின்னு இருக்காங்கன்ட்டு. அண்ட் ரூனி ரைட்ஃபுல்லி கால்ட் இட் அவுட் ஆன் பிபிசி. இட் வாஸ் ஸ்கிராப்ட் அப்படின்ட்டான். அண்ட் ஐ ஆமா, வுட் அக்ரி. எனக்கு ஐ டிட் நாட் எனக்கு 27 மினிட் பிரேக் வாஸ் அ வெரி லாங் டைம். எனக்கு ஐ அம் நாட் இன் சப்போர்ட் ஆஃப் தட். 14 to 15 ஆமா, மினிட்ஸ். இட்ஸ் குட் ஃபார் த பிளேயர்ஸ், குட் ஃபார் த ஃபேன்ஸ் அண்ட் கீப்ஸ் த கேம் வந்து லெஸ் கமர்ஷியலைஸ்ட் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமா. பட் ஆன் த ஹோல் அண்ட் நான் நிஜமாவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் நீ இந்த வீடியோக்கு முன்னாடி சொன்ன மாரி, ட்ரம்ப் டிராஃபி லிஃப்ட்க்கு வரும்போது, "தம்பி கொஞ்சம் ஓரம் போய் நில்லுப்பா" அப்படின்ட்டு வாங்கி கை தந்துட்டு, "சரி போ, அப்படி கிளம்பு" அப்படின்னான் தெரியுமா? அது வந்து ஒரு உண்மையாவே ஒரு பயங்கரமான ஒரு சீனா இருந்தது. பட் ஒரு ஹோல்சமான ஒரு வேர்ல்டு கப்பா இந்த வேர்ல்டு கப் நம்ம எல்லாருக்குமே அமைஞ்சிருக்கு. இன்னும் 4 வருஷம். ஐ திங்க் நெக்ஸ்ட் வேர்ல்டு கப் ஸ்பெயின், போர்ச்சுகல்ல நடக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸ்பெயின், ஸ்பெயின், போர்ச்சுகல், போர்ச்சுகல், மொராக்கோன்னு நினைக்கிறேன். 3 மொராக்கோ கண்ட்ரீஸ். 3 கண்ட்ரீஸ். அ தலைவன் வேற 64 கண்ட்ரீஸ் ஆக்க போறேன்னு பேசிட்டு இருக்கிறான். இன்ஃபென்டினோ. ஸோ அதனால நெக்ஸ்ட் இந்தியா வேர்ல்டு இந்தியா கப் உள்ள வரையும் வருமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே. இந்தியா இந்தியா லெஃப்ட் த சாட் அப்படின்றான் சீரியஸா. ஸோ அதனால ஒண்டர்ஃபுல்லான ஒரு டோர்னமெண்ட், பியூட்டிஃபுல்லான ஒரு எண்டிங்கு. வெரி வெரி வெல் டிசர்வ்டு டீம் வந்து வின் பண்ணி சாம்பியன்ஸ் ஆயிருக்காங்க. எந்த குறையுமே இல்லை. ஒரு பெரிய தேங்க் யூ ஃபார் நெய்மார், ரொனால்டோ, மெஸ்ஸி, மாட்ரிச், நாயர். ஏன்னா வந்து நம்ம எல்லாம் பார்த்து வளர்ந்தோம். ஃபுட்பால் வில் கன்டின்யூ. அதுல எந்த விதமான கேள்வியும் இல்ல. நம்ம வந்து திருப்பியும் ஃபுட்பால் பார்ப்போம், பார்த்துட்டு தான் இருப்போம். ஃபுட்பால வந்து நம்ம விட்டு தந்துர முடியாது. வி வில் ஸ்டில் லவ் ஃபுட்பால். பட் ஒரு சின்ன பீஸ் வந்து எல்லாம் நம்மள விட்டு போன மாரி, ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் விட்டு போன மாரி ஒரு ஃபீலிங் எப்பயுமே இருந்துட்டு தான் இருக்கும். பட் வி வி கன்சிடர் நம்ம வந்து ஒன் ஆஃப் த லக்கியஸ்ட் ஜெனரேஷன் சொல்லலாம். ஏன்னா இவ்ளோ டைவர்ஸான ஒரு டேலண்ட்ட ஒரு கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜில பார்க்கறதுக்கு நான் சொல்றேன். அப்சல்யூட்லி. ஃபியூச்சர் இதுக்கு முன்னாடி பார்த்திருப்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்மள மாரி எக்ஸ்போஷர் ஒரு வீடியோவ திருப்பி போட்டு பார்க்கறது, நினைச்ச நேரத்துக்கு பார்க்கறது, அதுக்கப்புறம் ஆக்சஸ் டூ பிளேயர்ஸ் உடைய லைஃப், அவங்க என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு ஃபாலோ பண்ற அளவுக்குலாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஸோ நம்ம தான் அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் த ஃபுட்பால் தட் தே கேவ் அஸ் அண்ட் த டேஸ் தே மேட் அஸ் ஹாப்பி. மீண்டும் இன்னொரு ஒரு எபிசோடில் சந்திப்போம். நாங்க வந்து ஆக்சுவலி இன்ஸ்டாகிராம்ல 15K ஃபாலோவர்ஸ தொட்டிருக்கிறோம். அண்ட் யூடியூப்லயுமே வந்து 2300 ஃபாலோவர்ஸ் தொட்டிருக்கிறோம். ஸோ மிக்க மிக்க நன்றி. இந்த கடைசி ஒரு மாசம் வந்து ஒரு பயங்கரமான இம்மென்ஸான சப்போர்ட் நீங்க தந்திருக்கிறீங்க. இனிமேல வந்து வீடியோஸ் பிளஸ் லைவ் வந்து ரெகுலரா போட பார்க்குறோம். அண்ட் நீங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நியூ ஒன்ஸ். தேங்க் யூ. பை பை.